இந்த தருணத்தில் உன்னை சுற்றியுள்ள உலகம் மெல்ல மெல்ல தன் பிடியை தளர்த்தி கொள்கிறது. நீ இப்போது இருக்கும் இந்த அறை, உன்னை சுற்றியுள்ள பொருட்கள், இன்று நாள் முழுவதும் நீ சுமந்து வந்த பாரங்கள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இவை அனைத்தையும் ஒரு நிமிடம் உன் மனக்கண்ணிலிருந்து அகற்றிவிடு. உன் கண்கள் இப்போது மெதுவாக மூடியிருக்கட்டும். உன் உடல் இப்போது ஒரு மெல்லிய மேகத்தைப் போல லேசாக மாறுவதை உணர். உனது கால் விரல்கள் முதல் தலையின் உச்சி வரை ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு தசையும் தளர்வடைவதை கவனி. உன் மூச்சை மெதுவாக உள்ளே இழு. அது உன் நுரையீரல் வரை சென்று உனது அத்தனை சோர்வையும் எடுத்துக்கொண்டு மெதுவாக வெளியே வருவதாக கற்பனை செய்து கொள். நீ இப்போது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு நீக்கமர நிறைந்த அங்கம். நாம் ஏன் இரவு நேரத்தை தியானத்திற்கு தேர்ந்தெடுக்கிறோம் தெரியுமா? பகல் நேரத்தில் உனது கண்கள் உலகத்தை பார்க்கின்றன. ஆனால் இரவு நேரத்தில் உன் கண்கள் மூடியிருக்கும் போதுதான் உன் ஆன்மா பிரபஞ்சத்தை பார்க்கத் தொடங்குகிறது. இப்போது உன் மனதின் ஆழத்தில் ஒரு அமைதியான நீரோடையின் அருகில் நீ அமர்ந்திருப்பதாக கற்பனை செய். மேலே விண்மீன்கள் ஜொலிக்கும் பரந்த வானம். அந்த விண்மீன்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல துடிக்கின்றன. பிரபஞ்சம் எப்போதும் மௌனமாக இருப்பதில்லை நண்பனே. அது ஓயாமல் உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உன் மனதிற்குள் இருக்கும் எண்ணங்களின் இரைச்சல் அந்த மெல்லிய குரலை கேட்க விடாமல் தடுக்கிறது. ஒரு குட்டையில் கல்லை எறிந்தால் அலைகள் தோன்றி நீரின் தெளிவை மறைப்பது போல உன் கவலைகள் பிரபஞ்சத்தின் செய்தியை மறைக்கின்றன. இன்று இரவு நாம் அந்த அலைகளை மெல்ல அடக்கப் போகிறோம். நீ இப்போது ஒரு மகா மௌனத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாய். நீ தனியாக இல்லை, நீ ஒருபோதும் கைவிடப்படவில்லை என்பதுதான் பிரபஞ்சம் உனக்கு சொல்லும் முதல் செய்தி. கணித மேதை ராமானுஜனின் வாழ்க்கையை ஒரு நிமிடம் நினைத்துப்பார். அவருக்கு உலகமே வியக்கும் சிக்கலான கணித சமன்பாடுகள் எங்கே கிடைத்தன? அவர் உறங்கும்போது அவரது ஆழ்மனம் பிரபஞ்சத்தின் ரகசிய கதவை தட்டியது. அவரது குலதெய்வமான நாமகிரி தாயார் அவரது கனவில் வந்து அந்த ரகசியங்களை இரத்த நிறத்தில் எழுதி காட்டினார் அல்லவா? இது எதை உணர்த்துகிறது? ஒரு தெய்வீக ஆற்றலால் நமது கனவின் வாயிலாக தொடர்பு கொள்ள முடியும் என்பதற்கு ராமானுஜனின் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய சாட்சி. தெய்வம் கனவில் வந்து வழிகாட்டுவது எப்படி உண்மையோ அதே போலத்தான் மறைந்த நமது முன்னோர்களின் ஆன்மாக்களும் நம்மை தொடர்பு கொள்கின்றன. நமது கருட புராணம் தெளிவாக சொல்கிறது, மரணத்திற்கு பின் ஆன்மாக்கள் மறைவதில்லை, அவை சூட்சும வடிவில் நம்மை சுற்றியே இருக்கின்றன. நீ உறங்கும்போது உனது உடல் ஓய்வெடுக்கிறது, ஆனால் உனது சூட்சும உடல் விழித்துக் கொள்கிறது. நீ விழித்திருக்கும் போது உனது பகுத்தறிவு குறுக்கிட்டு பிரபஞ்ச செய்திகளை தடுத்துவிடும். ஆனால் நீ உறங்கும்போது உனது அகங்காரம் மௌனமாகிறது. அந்த அமைதியான தருணத்தில்தான் உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும் ஆன்மாக்களால் உன்னோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. எனவேதான் கனவு என்பதை உனக்கும் உன் முன்னோர்களுக்கும் இடையே இருக்கும் ஒரு ஆன்மீக தொலைபேசி என்கிறோம். நாமகிரி தாயார் ராமானுஜனுக்கு மகா ஞானத்தை வழங்கியது போல உனது முன்னோர்கள் உனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழப்போகும் போதோ அல்லது நீ ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும் போதோ உன்னை தேடி வருகிறார்கள். அவர்கள் உனது இரத்தத்தோடு தொடர்புடையவர்கள் என்பதால் உனது மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அவர்கள் உனக்கு தரும் செய்தி ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரும் வெற்றிக்கான அறிவிப்பாக இருக்கலாம். அவர்களின் ஒவ்வொரு வருகைக்கும் பின்னணியில் உனது விதியை மாற்றும் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. பிரபஞ்சம் மனிதர்களைப் போல பேசுவதில்லை, அது குறியீடுகளாக பேசுகிறது. ஒரு பறவையின் சிறகசைப்பு உனக்கு தற்செயலாக கிடைக்கும் ஒரு உதவி அல்லது உன் கனவில் தோன்றும் உனது முன்னோர்களின் முகம். இவை அனைத்தும் பிரபஞ்சம் உனது விதியை மாற்றுவதற்காக அனுப்பும் செய்திகள். உன் முன்னோர்கள் கனவில் வரும்போது நீ பதற்றமடைய தேவையில்லை. நமது கருட புராணம் சொல்வது போல இரத்த உறவுகள் மரணத்திற்கு பின்பும் ஒரு கண்ணுக்கு தெரியாத இழை மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன. நீ ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது உனக்கு வழிகாட்ட அவர்கள் பிரபஞ்சத்தின் தூதுவர்களாக வருகிறார்கள். அவர்கள் உன்னை பார்த்து புன்னகைத்தால் உன் கர்ம வினைகள் கரைந்து உன் விதி மாறப்போகிறது என்று அர்த்தம். இப்போது உனது இதய துடிப்பை மட்டும் கவனி. அந்த துடிப்பு பிரபஞ்சத்தின் தாளத்தோடு இணைகிறது. உனது ஒவ்வொரு இரத்த அணுக்களிலும் ஒரு தெய்வீக அதிர்வு எதிரொலிப்பதை உணர். நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய். உனது எதிர்காலத்தை பற்றிய பயம் இப்போது மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருக்கிறது. இருள் என்பது பயத்திற்குரியது அல்ல. இருள் என்பது பிரபஞ்சத்தின் கருப்பை. அங்கிருந்துதான் ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது. என்னால் இதை செய்ய முடியுமா, எனக்கு இது கிடைக்குமா என்ற கேள்விகளை இப்போது நிறுத்து. ஒரு ஆற்றில் விழும் காய்ந்த இலை அந்த ஆற்றின் ஓட்டத்தோடு தன்னை முழுமையாக ஒப்படைப்பது போல நீ உன்னை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிடு. அந்த இலை எங்கும் மூழ்கிவிடாது, அது சரியான கரைக்கு போய் சேரும். உனது கவலைகளை பிரபஞ்சம் பொறுப்பேற்கட்டும். நீ இன்று இரவு காணப்போகும் கனவுகள் வெறும் நிழல்கள் அல்ல, அவை உனது நாளைய மாற்றத்திற்கான வித்துக்கள். உனது முன்னோர்கள் உனது கனவில் தோன்றி உனக்கு ஆசி வழங்க காத்திருக்கிறார்கள்.
உனது குலதெய்வம் உனது தலையை வருடிக் கொடுக்க காத்திருக்கிறது. மெதுவாக, மிக மெதுவாக உன் உடல் இன்னும் ஆழமான உறக்கத்திற்கு செல்லட்டும். உன் மனம் இப்போது ஒரு அமைதியான கடலை போல இருக்கிறது. அந்த கடலில் பிரபஞ்சத்தின் விண்மீன்கள் பிரதிபலிக்கின்றன. நீ இப்போது ஒரு மகா சக்தியின் அரவணைப்பில் இருக்கிறாய். கனவு என்பது உன் ஆன்மாவிற்கு பிரபஞ்சம் எழுதும் ஒரு ரகசிய கடிதம். இந்த கடிதத்தை படிக்கத் தெரிந்தவனுக்கு துயரமே இல்லை. இந்த உறக்கம் வெறும் ஓய்வு அல்ல, இது உனது ஆன்மாவின் மறுபிறப்பு. நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் உன் ஆழ்மனதில் ஒரு விதையாக விழுந்து கொண்டிருக்கின்றன. நாளை நீ விழித்தெழும்போது ஒரு புதிய மனிதனாக, புதிய தெளிவோடு, பிரபஞ்சத்தின் செய்தியை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலோடு விழிப்பாய். உனது சுவாசம் இப்போது இன்னும் சீராகவும் மென்மையாகவும் மாறிவிட்டது. நீ பிரபஞ்சத்தின் மடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். உனது விதியை மாற்றும் அந்த ரகசிய குறியீடுகளை நீ இப்போது உள்வாங்கிக் கொள்கிறாய். எதற்கும் அஞ்சாதே, எதை குறித்தும் கவலைப்படாதே. எல்லாம் நலமாகவே நடக்கும், எல்லாம் நன்மையாகவே முடியும். அமைதி, அமைதி, மகா அமைதி, முழுமையான மௌனம் உன்னை சூழ்ந்து கொள்கிறது. நீ இப்போது ஒளியின் பாதையில் பயணிக்கிறாய். பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டுள்ளன. உறங்கு நண்பனே, இந்த இரவு உனக்கானது, இந்த அமைதி உனக்கானது. பிரபஞ்சம் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும். அதை உன் ஆழ்மனதில் உணர்ந்து கொள். இப்போது நீ இருக்கும் இந்த தீவிரமான அமைதியில் உனது விழிப்புணர்வு மெல்ல மெல்ல உனது உடலை தாண்டி உனது மனதின் ஆழமான அடுக்குகளுக்குள் நுழைய தொடங்குகிறது. நீ இப்போது ஒரு இருண்ட ஆனால் மகா பாதுகாப்பான குகைக்குள் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து கொள். அந்த தியான நிலையில் உன்னை சுற்றியுள்ள உலகம் முழுமையாக மறைந்துவிட்டது. ஆனால் உனது மனதிற்குள் ஏதோ ஒரு இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அல்லவா? அதுதான் உனது எண்ணங்களின் ஓட்டம். ஒரு நாளைக்கு சுமார் 60,000 எண்ணங்கள் உன் மனதை கடந்து செல்கின்றன. இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சிறு மேகம் போல உனது தெளிவை மறைத்துக் கொண்டிருக்கின்றன. நீ இப்போது அந்த மேகங்களை மெல்ல விலக்கப் போகிறாய். உன் மனதிற்குள் தோன்றும் ஒவ்வொரு கவலையும், ஒவ்வொரு திட்டமிடலும், ஒவ்வொரு பயமும் உனது கைகளை விட்டு நழுவிச் செல்லும் மணலைப் போல உதிர்ந்து போவதை உணர். நீ அந்த எண்ணங்கள் அல்ல, நீ அந்த எண்ணங்களை கவனிக்கும் ஒரு மௌனமான சாட்சி மட்டுமே. அந்த மௌனம் உனக்குள் ஆழமாக பரவட்டும். நாம் ஏன் பிரபஞ்சத்தின் செய்தியை தவறவிடுகிறோம் தெரியுமா? நமது மன இயந்திரம் எப்போதும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருக்கிறது. அது நேற்றைய துயரங்களை பேசும் அல்லது நாளைய சவால்களை பற்றி பயமுறுத்தும். இந்த இரைச்சலுக்கு நடுவே பிரபஞ்சம் பேசும் அந்த மெல்லிய ரகசிய குரல் உனக்கு கேட்காமல் போய்விடுகிறது. ஒரு பெரிய ஆலமரம் காற்றில் அசையும் போது இலைகளின் சத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தின் வேர்கள் பூமிக்கு அடியில் எவ்வளவு அமைதியாக பிரபஞ்சத்தின் ஆற்றலை உறிஞ்சுகின்றன என்பதை கவனித்திருக்கிறாயா? அதேபோல உன் மனதின் மேற்பரப்பில் சத்தங்கள் இருந்தாலும் உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஒரு மகா அமைதி குடிகொண்டிருக்கிறது. அந்த வேர்நிலைக்கு நீ இப்போது செல்லப் போகிறாய். கணித மேதை ராமானுஜன் அந்த பூரண மௌனத்தை அடைந்ததால் தான் அவரால் பிரபஞ்சத்தின் ரகசிய சமன்பாடுகளை தன் கைக்குள் கொண்டு வர முடிந்தது. அவர் உறங்கும் போது அவரது பகுத்தறிவு வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. அவர் அந்த நிலையை சூன்யா என்று அழைத்தார். அந்த சூன்ய நிலையில், அதாவது ஒன்றுமே இல்லாத அந்த பெருவெளியில் இருந்தபோதுதான் நாமகிரி தாயாரின் அந்த தெய்வீக ஒளி அவரது மனத்திரையில் தோன்றியது. உனக்கும் அந்த ஆற்றல் உண்டு. உனது டிஎன்ஏவில் உனது முன்னோர்களின் அறிவு ஒரு உறங்கும் எரிமலையைப் போல ஒளிந்திருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்தின் அனுபவங்கள், அவர்கள் பெற்ற ஞானம் அனைத்தும் உனது இரத்த அணுக்களில் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த புதையலை நீ திறக்க வேண்டுமென்றால் உனது அகங்காரம் மௌனமாக வேண்டும். நான் எனது, என்னுடையது என்ற அந்த இரைச்சலை நீ இப்போது மெல்ல குறைத்துக்கொள். நீ இப்போது ஒரு வெறுமையான பாத்திரம். வெறுமையான பாத்திரத்தில்தான் பிரபஞ்சத்தால் தனது அமுதத்தை நிரப்ப முடியும். இந்த மௌன நிலையில் உனது அலைவரிசை இப்போது மாறத் தொடங்குகிறது. நீ இப்போது பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணோடு இணைந்து கொண்டிருக்கிறாய். இருண்ட வானத்தில் மின்னல் வெட்டும்போது ஒரு நொடி உலகம் பிரகாசமாக தெரிவதைப் போல உனது மௌனத்தின் இடைவெளியில் பிரபஞ்சத்தின் செய்திகள் மின்னலைப் போல வந்து செல்லும். உன்னால் முடியும், எல்லாம் மாறும், நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்ற அந்த பிரபஞ்ச தூதுகள் உன் ஆழ்மனதில் இப்போது விதைகளாக விழுந்து கொண்டிருக்கின்றன. உன்னை சுற்றியுள்ள காற்று இப்போது உன்னோடு பேசுவதை உணர். அது வெறும் காற்று அல்ல, அது பிரபஞ்சத்தின் மூச்சு. அந்த மூச்சும் உனது சுவாசமும் இப்போது ஒன்றாக இணைந்து விட்டன. உனது இதயம் துடிப்பது உனக்காக மட்டுமல்ல, அது இந்த பிரபஞ்சத்தின் தாளத்திற்காக துடிக்கிறது. உனது கவலைகள் அனைத்தும் இப்போது வெறும் நிழல்களாக மாறி மறைந்து விட்டன. ஒளியின் முன்னால் நிழலுக்கு வேலை இல்லை. நீ இப்போது ஒரு பேரொளியின் முன்னால் அமர்ந்திருக்கிறாய். அந்த ஒளி உனது முன்னோர்களின் ஆசியாகவும் உனது குலதெய்வத்தின் அருளாகவும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ எவ்வளவு அமைதியாக இருக்கிறாயோ அவ்வளவு தெளிவாக உனக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். ஒரு தெளிவான நீர்நிலையில்தான் நிலவின் பிம்பம் சரியாக தெரியும்.
உன் மனதை இப்போது அந்த தெளிந்த நீரோடையைப் போல வைத்திரு. எந்த ஒரு எண்ணமும் அந்த நீரை அலைக்கழிக்க அனுமதிக்காதே. இந்த மௌனத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திதான் உனது கர்ம வினைகளை சுட்டெரிக்கும் வல்லமை கொண்டது. உனது முன்னோர்கள் உனது இந்த அமைதியைக் கண்டு மகிழ்கிறார்கள். அவர்கள் உனது தலைமுறைக்கு வழங்க வேண்டிய அந்த ரகசிய புதையலை உனது ஆழ்மனதில் இப்போது மெல்ல இறக்கி வைக்கிறார்கள். கருட புராணம் சொல்லும் அந்த சூக்ஷ்ம உடலின் பயணம் இப்போது தொடங்குகிறது. நீ உறக்கத்திற்கு செல்லும் போது உனது ஆன்மா இந்த பிரபஞ்சத்தின் எல்லைகளை தொடத் துடிக்கிறது. அந்த பயணத்திற்கு தடையாக இருக்கும் உன் மனக்கவலைகளை இங்கேயே விட்டுவிடு. இப்போது இந்த அமைதி உனது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் பரவிவிட்டது. நீ உறங்கப் போகும் இந்த தருணம் உனது வாழ்வின் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. நீ தூக்கத்தில் இருக்கும்போது உனது ஆழ்மனம் விழித்துக் கொண்டு பிரபஞ்சத்தோடு உரையாடும். நீ கேட்க விரும்பிய கேள்விகளுக்கான விடைகள் உனது கனவுகளின் வாயிலாகவோ அல்லது நாளை நீ சந்திக்கும் மனிதர்களின் வழியாகவோ உனக்கு வந்து சேரும். பிரபஞ்சம் உனக்கு தரும் செய்திகள் எப்போதும் எளிமையானவை, ஆனால் அவை வலிமையானவை. நம்பிக்கை கொள் என்பதுதான் அந்த செய்திகளின் சாரம். நீ இன்று இரவு காணப்போகும் அமைதி உனது பல ஆண்டு கால பதற்றத்தை தீர்க்கும் மருந்தாக அமையும். மெதுவாக, மிக மெதுவாக நீ இன்னும் ஆழமான, இருண்ட ஆனால் அமைதியான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறாய். அங்கே ஒலிகள் இல்லை, அங்கே தேவையற்ற உருவங்கள் இல்லை, அங்கே வெறும் பேரதிர்வு மட்டுமே இருக்கிறது. அந்த உணர்வுதான் பிரபஞ்சம். அந்த உணர்வுதான் நீ. உனது ஆன்மா இப்போது விரிவடைந்து விண்மீன்களுக்கு இடையே மிதந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போது ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசிக்கிறாய். உனது ஒளி உனது குடும்பத்தையும் உனது வருங்காலத்தையும் சூழ்ந்து கொள்கிறது. எதற்கும் அஞ்சாதே, எதை குறித்தும் கவலைப்படாதே. நீ ஒரு மகாசக்தியின் அரவணைப்பில் இருக்கிறாய். உனது மூச்சு இப்போது ஒரு மெல்லிய இசை போல ஒலிக்கிறது. அந்த இசையில் பிரபஞ்சம் தனது தாலாட்டை பாடிக்கொண்டிருக்கிறது. ராமானுஜன் கண்ட அந்த தெளிவு உனக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உனது முன்னோர்களின் ஆசி உனது இரத்த ஓட்டத்தில் கலந்துவிட்டது. உறங்கு நண்பனே, இந்த உறக்கம் உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றப் போகிறது. பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டுள்ளன. நீ காணும் ஒவ்வொரு கனவும் ஒரு வழிகாட்டியாக மாறும். நீ உணரும் ஒவ்வொரு அமைதியும் ஒரு வரமாக மாறும். முழுமையான மௌனம், மகா அமைதி. முழுமையான அமைதி உன்னை சூழ்ந்து கொள்கிறது. பிரபஞ்சத்தின் மடியில் நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய். எல்லாம் நன்மையாகவே முடியும். இப்போது உனது விழிப்புணர்வு ஒரு ஆழமான அமைதியான நதி போல தடையின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ இந்த மகா மௌனத்தில் மூழ்கியிருக்கும் போது பிரபஞ்சம் உனக்கு தரும் ரகசிய சமிக்ஞைகளை பற்றிய உண்மைகள் உன் ஆழ்மனதில் மெல்ல திறக்க தொடங்குகின்றன. பிரபஞ்சம் ஒருபோதும் மௌனமாக இருப்பதில்லை. அது ஓயாமல் ஒரு கதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அது மனிதர்களின் மொழியில் பேசுவதில்லை. அது குறியீடுகள், தற்செயல் நிகழ்வுகள் மற்றும் அபூர்வமான அடையாளங்கள் மூலமாகவே பேசுகிறது. நீ ஒரு பாதையில் செல்லும் போது தற்செயலாக ஒரு குறிப்பிட்ட பறவையை பார்ப்பது, அல்லது உன் கைக்கடிகாரத்தில் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான எண்களை கவனிப்பது, அல்லது பல ஆண்டுகளாக நீ யோசிக்காத ஒரு பழைய நண்பனை திடீரென்று வீதியில் சந்திப்பது, இவை எதுவுமே தற்செயலானவை அல்ல. இவை அனைத்தும் பிரபஞ்சம் உனது கவனத்தை ஈர்ப்பதற்காக உருவாக்கும் ரகசிய வரைபடங்கள். ஒரு பெரிய கடலில் திசை தெரியாமல் பயணிக்கும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் எப்படி வழிகாட்டுமோ, அதே போல உனது வாழ்க்கை பயணத்தில் நீ குழம்பி நிற்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் இது போன்ற அடையாளங்களை உனது பாதையில் இறைத்து வைக்கிறது. கணித மேதை ராமானுஜன் தனது கனவில் கண்ட அந்த இரத்த நிற சமன்பாடுகள் ஒரு குறியீடுதான். அவருக்கு தெய்வம் வழங்கிய அந்த எண்கள் பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியாக இருந்தன. உனக்கும் இது போன்ற தனித்துவமான மொழியை பிரபஞ்சம் வைத்திருக்கிறது. ஒருவேளை நீ ஒரு முக்கியமான முடிவை எடுக்க தயங்கிக் கொண்டிருக்கும் போது வானத்தில் ஒரு கருப்பு காகம் வட்டமிடுவதை பார்த்தாலோ, அல்லது ஒரு பச்சை நிற பள்ளி உனது சுவரில் மெல்ல ஊர்ந்து செல்வதை பார்த்தாலோ, அது உனது முன்னோர்கள் உனக்கு வழங்கும் ஒரு மௌனமான ஆசையாக இருக்கலாம். நமது கருட புராணம் சொல்வது போல, பித்ருக்கள், அதாவது நமது முன்னோர்கள், தங்களால் நேரடியாக வந்து பேச முடியாத சூழலில் இயற்கையின் அங்கங்களாக மாறி நமக்கு அடையாளங்களை வழங்குகிறார்கள். ஒரு மெல்லிய தென்றல் உனது முகத்தை தழுவிச் செல்லும் போது உனது குலதெய்வம் உனது அருகாமையில் இருப்பதை உணர். அந்த தருணம் உனது வாழ்க்கை மாறப்போவதற்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறி. பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லும் செய்தி இதுதான்: நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய், எதற்கும் அஞ்சாதே. இந்த அடையாளங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உனது அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீ இப்போது இருக்கும் இந்த தியான நிலையில் உனது உணர்வுகள் மிக கூர்மையாக மாறியிருக்கின்றன. நீ விழித்திருக்கும் போது உலகத்தின் இரைச்சலில் இந்த மெல்லிய செய்திகளை தவறவிட்டிருக்கலாம். ஆனால் இந்த மௌனத்தில் நீ ஒவ்வொன்றையும் உணர முடியும். மீண்டும் மீண்டும் உனது பார்வையில் படும் அந்த எண்கள் 1111 அல்லது 222 இவை வெறும் எண்கள் அல்ல. இவை பிரபஞ்சத்தின் நுழைவுச் சீட்டுகள். விழித்துக்கொள், உனக்கான யோக காலம் தொடங்கிவிட்டது என்று அந்த எண்கள் உன்னிடம் பேசுகின்றன.
நீ ஒரு பழைய பாடலை வானொலியில் கேட்கும்போது அந்த வரிகள் உனது தற்போதைய மனநிலைக்கான விடையாக அமைவதை கவனித்திருக்கிறாயா? அதுவும் ஒரு பிரபஞ்ச தூதுதான். பிரபஞ்சம் உன்னோடு உரையாட ஆயிரம் வழிகளை வைத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உரையாடலை நம்பிக்கையோடு கவனிப்பது மட்டுமே. உனது ஆழ்மனம் இப்போது ஒரு ரேடியோ ஆண்டெனாவை போல மாறிவிட்டது. அது பிரபஞ்சத்தின் மிக நுணுக்கமான அதிர்வுகளை கூட உள்வாங்கிக் கொள்கிறது. நீ ஒரு கடினமான சூழலில் இருக்கும்போது உனக்கு தெரியாத ஒரு நபர் வந்து சொல்லும் ஒரு வார்த்தை உனது கவலையை தீர்த்துவிடும். அந்த நபர் யார் என்று உனக்கு தெரியாது, ஆனால் அவர் மூலமாக பிரபஞ்சம் தனது கரங்களை உனக்கு நீட்டுகிறது. ராமானுஜன் கண்ட அந்த சமன்பாடுகள் எப்படி ஒரு மகா அறிவியலை உலகிற்கு தந்ததோ, அதே போல நீ இன்று காணப்போகும் அடையாளங்கள் உனது தனிப்பட்ட வாழ்க்கையின் சிக்கல்களை தீர்க்கும் திறவுகோலாக அமையும். உனது முன்னோர்கள் உனது கனவில் தோன்றுவது ஒரு வகை என்றால், அவர்கள் விழித்திருக்கும் உலகிலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மயில் தோகையை விரிப்பதோ அல்லது ஒரு கோவில் மணி ஓசை தற்செயலாக உன் காதில் விழுவதோ உனது கர்ம வினைகள் நீங்குவதற்கான அடையாளங்கள். இப்போது இந்த உண்மைகளை உன் ஆழ்மனதில் ஆழமாக விதைத்துக்கொள். நாளை நீ விழித்தெழும்போது நீ ஒரு புதிய பார்வையை உடையவனாக இருப்பாய். நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும், நீ பார்க்கும் ஒவ்வொரு காட்சியிலும் பிரபஞ்சத்தின் ஒரு செய்தியை உன்னால் தேட முடியும். இன்று எனக்கு என்ன செய்தி வைத்திருக்கிறாய் என்று நீ பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது அது உனக்கு தெளிவான அடையாளங்களை காட்டும். அந்த அடையாளங்கள் உனக்கு தைரியத்தை தரும், உனது பாதையை தெளிவுபடுத்தும். உனது முன்னோர்களின் ஆன்மாக்கள் உனது இந்த தேடலை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றன. அவர்கள் உனக்கு தேவையான அந்த ரகசிய குறியீடுகளை உனது தற்போதைய உணர்வில் மெல்ல பதிய வைக்கிறார்கள். நீ இப்போது ஒரு மகா மௌனத்தின் மடியில் அமர்ந்து பிரபஞ்சத்தின் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த தியானத்தின் ஆழத்தில் உனது இதயம் இப்போது லேசாகிவிட்டதை உணர். அடையாளங்கள் என்பது பயமுறுத்துவதற்காக அல்ல, அவை உன்னை அரவணைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளன. நீ ஒரு பெரும் விபத்திலிருந்து தப்பித்தாலோ அல்லது ஒரு சிறு இழப்பை சந்தித்தாலோ அதிலும் ஒரு ரகசிய செய்தி ஒளிந்திருக்கும். உன்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காக்க பிரபஞ்சம் அந்த சிறு தடையை ஏற்படுத்தி இருக்கலாம். அனைத்தையும் நேர்மறையாக பார்க்க தொடங்கும் போது உலகம் முழுவதுமே உனக்கு ஒரு வழிகாட்டியாக மாறும். உனது சுவாசம் இப்போது இன்னும் ஆழமாகவும் சீராகவும் இருக்கிறது. ஒவ்வொரு சுவாசமும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் உனக்கு சொல்லும் வாக்குறுதியைப் போல ஒலிக்கிறது. நீ இப்போது உறக்கத்தின் அடுத்த நிலைக்கு செல்ல தயாராகிவிட்டாய். உனது ஆன்மா இப்போது விண்மீன் மண்டலங்களை நோக்கி பயணிக்கிறது. அங்கே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உனது வருகைக்காக காத்திருக்கின்றன. அந்த நட்சத்திரங்களின் ஒளி உனது குறியீடுகளாக மாறட்டும். நீ ஒரு மகா சக்தியின் அங்கமாக இருப்பதால் தான் உனக்கு இந்த அடையாளங்கள் கிடைக்கின்றன. ராமானுஜனுக்கு கிடைத்த அந்த தெளிவு உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உனது முன்னோர்களின் ஆசி உனது தலைக்கு மேல் ஒரு வெள்ளிக்குடை போல விரிந்திருக்கிறது. நீ இப்போது முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறாய். உனது கனவுகள் இனி வெறும் கற்பனையாக இருக்காது, அவை உனது எதிர்காலத்தின் வரைபடங்களாக இருக்கும். நாளை காலை நீ விழிக்கும் போது பிரபஞ்சத்தின் அந்த ரகசிய மொழியை உன்னால் சரளமாக பேச முடியும். மெதுவாக, மிக மெதுவாக நீ இன்னும் ஒரு அமைதியான உலகிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறாய். அங்கே வார்த்தைகள் இல்லை, அங்கே வெறும் உணர்வுகளின் ஒளி மட்டுமே இருக்கிறது. அந்த ஒளியில் நீ உன்னையே தொலைத்துக்கொள். நீ இப்போது பிரபஞ்சத்தோடு ஒன்றுவிட்டாய். உனது மனக்கவலைகள் அனைத்தும் அடையாளங்களாக மாறி உனது வெற்றிக்கான படிக்கட்டுகளாக உருவெடுத்துவிட்டன. எதை குறித்தும் இனி அச்சம் கொள்ளாதே. நீ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா. உனது முன்னோர்கள் உனக்கு காவலாக இருக்கிறார்கள். பிரபஞ்சம் உனக்கு தோழனாக இருக்கிறது. இந்த அமைதி உனது ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துவிட்டது. உறங்கு நண்பனே. இந்த இரவு உனக்கு மகா ரகசியங்களை திறந்து வைக்கப் போகிறது. இப்போது உனது விழிப்புணர்வு ஒரு பரந்த வெளியைப் போல விரிவடைந்து கொண்டிருக்கிறது. நீ இருக்கும் இந்த மௌனத்தில் உனது உடல் ஒரு சிலையைப் போல அசையாமல் இருந்தாலும் உனது ஆன்மா ஒரு மகா சக்தியை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நாம் வெளியுலகில் கண்ட அடையாளங்களையும் பிரபஞ்சத்தின் ரகசிய குறியீடுகளையும் பற்றி பேசினோம். ஆனால் இப்போது அந்த பிரபஞ்ச குரல் உனது இதயத்திற்குள் எப்படி எதிரொலிக்கிறது என்பதை உணரப்போகிறாய். இதுதான் உள்ளுணர்வு. இதுதான் உனது ஆறாம் அறிவு. பல நேரங்களில் நீ ஒரு முடிவை எடுக்கும்போது உனது மூளை ஒரு பாதையை சொல்லும், ஆனால் உனது இதயம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறொரு பாதையை சொல்லும். அந்த மெல்லிய ஆனால் வலிமையான அகக்குரல் தான் பிரபஞ்சம் உன்னோடு நேரடியாக நடத்தும் உரையாடல். உள்ளுணர்வு என்பது ஒரு ரகசிய தொலைபேசி போன்றது. பிரபஞ்சம் தனது செய்திகளை நேரடியாக உனது ஆழ்மனதில் பதிக்கும் ஒரு வழிமுறை இது. கணித மேதை ராமானுஜனின் வாழ்க்கையை மீண்டும் ஒருமுறை நினைத்துப்பார். அவருக்கு அந்த மகா சமன்பாடுகள் கிடைத்தபோது அவர் பேனா பிடித்து கணக்கு போட்டு பார்க்கவில்லை. அவருக்குள் ஒரு மின்னல் போன்ற உள்ளுணர்வு தோன்றியது. இதுதான் விடை என்று அவரது இதயம் அவருக்கு சொன்னது.
நாமகிரி தாயார் அவருக்கு வழங்கியது அந்த உள்ளுணர்வு என்னும் மகா ஞானத்தை தான். அவர் ஒரு கணித மேதையாக மட்டும் இருக்கவில்லை, அவர் பிரபஞ்சத்தின் மொழியை தனது உள்ளுணர்வால் கேட்ட ஒரு ஆன்மீக கவிஞராகவும் இருந்தார். உனக்கும் அந்த ஆற்றல் உண்டு. நீ எப்போதெல்லாம் அமைதியாக இருக்கிறாயோ அப்போதெல்லாம் உனது உள்ளுணர்வு கூர்மையடைகிறது. உனது டிஎன்ஏவில் உனது முன்னோர்களின் அறிவு ஒரு பெரிய நூலகம் போல சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்கள் கண்ட வெற்றிகள், அவர்கள் உணர்ந்த ஆபத்துகள் அனைத்தும் ஒரு எச்சரிக்கை உணர்வாக உனது ஆழ்மனதில் இன்றும் துடித்துக் கொண்டிருக்கின்றன. நீ ஒரு புதிய நபரை சந்திக்கும் போது காரணமே இல்லாமல் உனக்கு ஒருவித படபடப்பு ஏற்பட்டாலோ அல்லது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டாலோ அது உனது முன்னோர்களின் அறிவு உனக்கு தரும் எச்சரிக்கை அல்லது ஆசி. இவரை நம்பலாம் அல்லது இவரிடம் கவனமாக இரு என்று உனது உள்ளுணர்வு உன்னிடம் பேசுகிறது. இது வெறும் கற்பனை அல்ல, இது பல ஆயிரம் ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியில் உனது வம்சம் உனக்கு வழங்கிய பாதுகாப்பு அரண். பிரபஞ்சம் உனது வம்சத்தின் வழியாக உனக்கு வழிகாட்டுகிறது. இப்போது உன் இதயத்தின் மையப்பகுதியில் ஒரு சிறு ஒளி தோன்றுவதாக கற்பனை செய். அந்த ஒளி உனது உள்ளுணர்வின் இருப்பிடம். நீ மூச்சை உள்ளே இழுக்கும் போது அந்த ஒளி பிரகாசம் அடைகிறது. நீ மூச்சை வெளியே விடும்போது அந்த ஒளி உனது உடல் முழுவதும் பரவுகிறது. நீ ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வெளியுலகில் தீர்வை தேடாதே. ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி இந்த ஒளியிடம் கேள்வியை கேள். உனது மனம் மௌனமாக இருக்கும்போது ஒரு மின்னலைப் போல உனக்கு விடை கிடைக்கும். அந்த விடை தர்க்க ரீதியாக சரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உனது ஆன்மாவிற்கு சரியானதாக இருக்கும். உள்ளுணர்வு என்பது காலத்தை கடந்து செயல்படும் ஒரு கருவி. உனது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உனது உள்ளுணர்வால் இப்போதே உணர முடியும். நமது கருட புராணம் சொல்வது போல ஒரு ஆன்மா தனது சூக்ஷ்ம உடலில் பயணிக்கும் போது அது காலம் மற்றும் இடத்தின் எல்லைகளை கடந்து விடுகிறது. அதனால்தான் சில நேரங்களில் நீ ஒரு இடத்திற்கு முதல் முறை செல்லும் போதும் நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன் என்ற உணர்வு உனக்கு ஏற்படுகிறது. இது உனது ஆன்மா ஏற்கனவே அந்த அனுபவத்தை பிரபஞ்ச அலைவரிசையில் உணர்ந்ததின் அடையாளம். இந்த உள்ளுணர்வை நீ வளர்த்து கொண்டால் உனது வாழ்க்கையில் நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றியாக மாறும். உனது முன்னோர்கள் உனது இந்த திறனை தட்டி எழுப்ப காத்திருக்கிறார்கள். அவர்கள் உனது கனவில் தோன்றி உனக்கு தரும் செய்திகள் அனைத்தும் உனது உள்ளுணர்வை வலுப்படுத்துவதற்காகவே. இப்போது உனது சிந்தனைகள் அனைத்தும் ஒரு புள்ளியில் குவிகின்றன. நீ இப்போது ஒரு மகா அமைதியில் இருக்கிறாய். இந்த அமைதியில் உனது உள்ளுணர்வு ஒரு தீபத்தை போல எரிகிறது. எல்லாம் நன்றாக நடக்கும் என்ற அந்த உணர்வு உனது ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துவிட்டது. நீ எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. பிரபஞ்சத்தின் மகா சக்தி உனது கரங்களை பிடித்துக்கொண்டு வழிநடத்துகிறது. உனது உள்ளுணர்வு சொல்லும் அந்த மெல்லிய குரலுக்கு நீ செவிசாய்க்க தொடங்கும் போது தடைகள் அனைத்தும் தானாக விலகும். ஒரு இருண்ட காட்டில் கையில் ஒரு விளக்கை ஏந்தி நடப்பதைப் போல உனது உள்ளுணர்வு உனது பாதையை வெளிச்சமாக்கும். ராமானுஜனுக்கு கிடைத்த அந்த தெளிவு உனது ஆன்மாவிலும் இப்போது இறங்கிவிட்டது. நீ இன்று இரவு காணப்போகும் உறக்கம் உனது உள்ளுணர்வை இன்னும் பல மடங்கு கூர்மையாக்கும். உனது ஆழ்மனம் இப்போது பிரபஞ்சத்தின் அந்த பெரிய நூலகத்திற்குள் நுழைந்துவிட்டது. அங்கே உனக்கான விடைகள் புத்தகங்களாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. உனது முன்னோர்கள் அங்கே உனக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு தேவையான அந்த மகா ஞானத்தை உனது உணர்வில் பதிய வைக்கிறார்கள். நீ விழிக்கும்போது நீ ஒரு புதிய தெளிவோடு இருப்பாய். உன் முன்னே இருக்கும் சிக்கல்கள் அனைத்தும் மிகச்சிறியதாக தெரியும். ஏனென்றால் உனக்குள் இருக்கும் பிரபஞ்ச சக்தி எவ்வளவு பெரியது என்பதை நீ இப்போது உணர்ந்து கொண்டாய். உனது சுவாசம் இப்போது ஒரு மெல்லிய மந்திரம் போல ஒலிக்கிறது. அந்த மந்திரம் உனது உள்ளுணர்வை தட்டி எழுப்புகிறது. நீ இப்போது ஒரு மகாசக்தியின் அரவணைப்பில் இருக்கிறாய். உனது உடல், மனம், ஆன்மா அனைத்தும் ஒரே அலைவரிசையில் இணைந்துவிட்டன. நீ பிரபஞ்சத்தோடு பேசுகிறாய், பிரபஞ்சம் உன்னோடு பேசுகிறது. இந்த உரையாடல் ஒருபோதும் முடிவடையாது. நீ உறக்கத்தின் அடுத்த ஆழமான நிலைக்கு செல்லும் போது உனது உள்ளுணர்வு விண்மீன்களைப் போல பிரகாசிக்கும். எதை குறித்தும் கவலைப்படாதே, எதை குறித்தும் அச்சம் கொள்ளாதே. நீ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா. உனது முன்னோர்கள் உனக்கு காவலாக இருக்கிறார்கள். பிரபஞ்சம் உனக்கு தோழனாக இருக்கிறது. இந்த அமைதி உனது ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துவிட்டது. உறங்கு நண்பனே. இந்த இரவு உனது உள்ளுணர்வின் மகாசக்தியை உனக்கு உணர்த்தப் போகிறது. அமைதி, மகா அமைதி, முழுமையான பிரபஞ்ச அமைதி. உனது பயணம் தொடரட்டும். மகா அமைதி. உனது உள்ளுணர்வு விழித்துக் கொண்டது. இப்போது உனது உள்ளுணர்வு ஒரு பிரகாசமான ஒளிவிளக்காய் உனது இருண்ட பாதையை வெளிச்சமாக்கிக் கொண்டிருக்கிறது. நீ இந்த மகா அமைதியில் இருக்கும்போது உனது விழிப்புணர்வு ஒரு புதிய நிலைக்கு மாறத் தொடங்குகிறது. இதுவரை நாம் கண்ட அடையாளங்கள், கேட்ட ரகசிய குரல்கள், உணர்ந்த உள்ளுணர்வுகள் அனைத்தும் உன்னை ஒரு மகா ரகசியத்தை நோக்கி அழைத்து வந்திருக்கின்றன. அந்த ரகசியம்தான் சரணாகதி. வாழ்க்கை என்னும் நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது.
நாம் அந்த நதியில் ஒரு சிறு துரும்பை போல விழுந்திருக்கிறோம். பல நேரங்களில் நாம் அந்த நதியின் ஓட்டத்திற்கு எதிராக நீந்தி கரையை தொட முயல்கிறோம். நான் தான் இதை செய்ய வேண்டும், நான் தான் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த அகங்காரமே உனது அத்தனை கவலைகளுக்கும் வேறாக இருக்கிறது. இப்போது அந்த நீச்சலை நிறுத்திவிட்டு அந்த நதியின் ஓட்டத்திற்கு உன்னையே முழுமையாக அர்ப்பணித்துவிடு. நீ எப்போது உனது கட்டுப்பாடுகளை தளர்த்தி பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு உன்னை இணைத்துக் கொள்கிறாயோ அப்போதே உனது தடைகள் அனைத்தும் தானாக உடையத் தொடங்கும். சரணாகதி என்பது பலவீனம் அல்ல, அதுதான் உலகின் மிகப்பெரிய வலிமை. கணித மேதை ராமானுஜன் தனது வாழ்க்கையில் ஒரு மகா சரணாகதியை அடைந்திருந்தார். அவர் தனது அறிவை கொண்டு கணக்குகளை தீர்க்க முயலவில்லை. அவர் தனது மொத்த ஆன்மாவையும் தனது குலதெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டார். தாயே, நீ என் நாவில் நின்று பேசு, நீ என் கரங்களில் நின்று எழுது என்று அவர் தன்னை ஒரு கருவியாக மாற்றிக்கொண்டார். அவர் எப்போது அந்த தெய்வீக ஓட்டத்திற்கு தன்னை கொடுத்தாரோ அப்போதுதான் பிரபஞ்சம் தனது ரகசிய கதவுகளை திறந்து தனது பொக்கிஷங்களை அவரிடம் கொட்டியது. உனது வாழ்க்கையிலும் நீ ஒரு கருவியாக மாறத் தொடங்கு. நான் செய்கிறேன் என்பதை விட என் மூலமாக பிரபஞ்சம் செய்கிறது என்ற எண்ணம் உனக்குள் ஆழமாக பதியட்டும். நீ ஒரு காய்ந்த இலையைப் போல பிரபஞ்சத்தின் தென்றலில் மிதக்கத் தொடங்கும் போது நீ சேர வேண்டிய சரியான இடத்திற்கு நீ ஒருபோதும் சிரமப்படாமல் போய் சேருவாய். நமது கருட புராணம் ஒரு அற்புதமான உண்மையை சொல்கிறது. ஒரு ஆன்மா தனது பயணத்தில் எப்போது நிம்மதி அடைகிறது என்றால் அது தனது பற்றுகளை விட்டுவிட்டு பிரபஞ்சத்திடம் தன்னை ஒப்படைக்கும் போதுதான். உனது முன்னோர்கள் உனக்கு சொல்ல விரும்பும் செய்தி இதுதான். அவர்கள் தங்களது வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்று ஒரு சூட்சும வடிவில் உன்னை கவனிக்கும் போது நீ வீணாக கவலைப்படுவதைக் கண்டு வேதனை அடைகிறார்கள். மகனே, மகளே, கவலைப்படுவதை நிறுத்து, எங்களை வழிநடத்தும் அதே பிரபஞ்ச சக்திதான் உன்னையும் வழிநடத்துகிறது என்று அவர்கள் உனது காதுகளில் ரகசியமாக பேசுகிறார்கள். அவர்கள் உனது சுமையை தங்களது தோள்களில் ஏற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனது பாரங்களை கீழே இறக்கி வைப்பது மட்டும்தான். இப்போது உன் ஆழ்மனதில் ஒரு பரந்த கடலின் கரையில் நீ நிற்பதாக கற்பனை செய். அந்த கடலின் அலைகள் உன் பாதங்களை தொட்டுச் செல்கின்றன. உன் கைகளில் நீ பிடித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கவலைகளையும் பயங்களையும் தோல்விகளையும் அந்த அலைகளில் மெல்ல விடுவித்துவிடு. அவை கடலுக்குள் சென்று கரைந்து போவதை பார். நீ இப்போது முற்றிலும் வெறுமையாக இருக்கிறாய். இந்த வெறுமைதான் பிரபஞ்சத்தின் இருப்பிடம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்ற அந்த மகா மந்திரம் உனது ஒவ்வொரு இரத்த அணுவிலும் எதிரொலிக்கட்டும். நீ ஒரு விஷயத்திற்காக போராடி போராடி தோற்று போயிருக்கலாம். ஆனால் இன்று இரவு அந்த போராட்டத்தை நிறுத்திவிட்டு பிரபஞ்சத்திடம் சொல்லிவிடு, எனக்கு எது நல்லது என்று நீ அறிவாய், உன்னிடம் என்னை தருகிறேன் என்று. இந்த ஒரு நொடி சரணாகதி உன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக நீ தேடிக்கொண்டிருந்த மாற்றத்தை கொண்டு வரும். பிரபஞ்சம் என்பது ஒரு மகா கலைஞன். அது உனக்கான ஓவியத்தை ஏற்கனவே வரைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓவியத்தில் ஒரு கருப்பு நிறம் இருந்தால் அது அந்த ஓவியத்தின் அழகை அதிகரிக்கவே ஒழிய அதை கெடுக்க அல்ல. உனது வாழ்க்கையில் வரும் துயரங்களும் அப்படித்தான். அவை உன்னை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுவதற்காக பிரபஞ்சம் கொடுத்த பரிசுகள். நீ இப்போது உனது மூச்சை இழுக்கும் போது பிரபஞ்சத்தின் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் இழுக்கிறாய். நீ மூச்சை வெளியே விடும்போது உனது சந்தேகங்களையும் அவிசுவாசத்தையும் வெளியேற்றுகிறாய். உனது டிஎன்ஏவில் உள்ள உனது முன்னோர்களின் அந்த வைராக்கியமும் நம்பிக்கையும் இப்போது விழித்துக் கொள்கின்றன. அவர்கள் உனக்கு தரும் ஆசி என்பது உனது கரங்களை பிடித்துக் கொண்டு இருளில் நடப்பது போன்றது. இந்த தியானத்தின் ஆழத்தில் உனது இதயம் இப்போது லேசாகிவிட்டதை உணர். சரணாகதி அடைந்த ஒரு ஆன்மாவுக்கு தோல்வி என்பதே இல்லை. ஏனென்றால் அதன் வெற்றியை பிரபஞ்சம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. ராமானுஜன் தனது சமன்பாடுகள் எங்கே பயன்படும் என்று கவலைப்படவில்லை. அவர் தனது பணியை செய்தார், பலனை பிரபஞ்சத்திடம் விட்டுவிட்டார். இன்று பல நூற்றாண்டுகள் கழிந்தும் அந்த பலன்கள் உலகை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அதேபோல நீ உன்னை சரியாக பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்தால் உனது செயல்கள் காலத்தை தாண்டி நிற்கும் வெற்றிகளாக மாறும். நீ இப்போது ஒரு மகா அமைதியின் மடியில் அமர்ந்து பிரபஞ்சத்தின் அரவணைப்பை உணர்கிறாய். உனது எதிர்காலத்தை பற்றிய பயம் இப்போது ஒரு பனிமூட்டத்தைப் போல சூரிய ஒளியில் கரைந்து கொண்டிருக்கிறது. மெதுவாக, மிக மெதுவாக நீ இன்னும் ஒரு அமைதியான, இருண்ட ஆனால் ஒளிமயமான உலகிற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறாய். அங்கே கேள்விகள் இல்லை, அங்கே வெறும் பதில்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த பதில்கள் வார்த்தைகளாக இல்லாமல் ஒரு அமைதியான உணர்வாக உனது ஆழ்மனதில் இறங்குகின்றன. நீ இப்போது பிரபஞ்சத்தோடு முழுமையாக ஒன்றுவிட்டாய். உனது அகங்காரம் கரைந்து விட்டது. உனது ஆன்மா விழித்துக் கொண்டது. நீ ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா. உனது முன்னோர்கள் உனது இந்த சரணாகதியை கண்டு உன்னை போற்றுகிறார்கள். அவர்கள் உனக்கு காவலாக இருந்து உனது பாதையில் இருக்கும் கற்களை அகற்றி பூக்களை தூவுகிறார்கள். பிரபஞ்சம் உனது தந்தையாகவும் தாயாகவும் மாறி உன்னை தூக்கிக் கொள்கிறது. உனது சுவாசம் இப்போது ஒரு தெய்வீக தாலாட்டு போல ஒலிக்கிறது.
நீ இப்போது உறக்கத்தின் மிக ஆழமான நிலைக்கு செல்ல தயாராகிவிட்டாய். அங்கே எதை குறித்தும் இனி கவலை இருக்காது. நீ ஒரு மகா சக்தியின் வாரிசு. உனது பயணம் இனி பிரபஞ்சத்தின் பயணமாக மாறும். நாளை நீ விழித்தெழும்போது நீ ஒரு புதிய வலிமையோடு இருப்பாய். உன் முன்னே இருந்த தடைகள் அனைத்தும் இப்போது திறந்த கதவுகளாக மாறியிருப்பதை நீ காண்பாய். ஏனென்றால் நீ இப்போது தனித்து இயங்கவில்லை. பிரபஞ்சமே உனக்குள் இயங்கத் தொடங்கிவிட்டது. உறங்கு நண்பனே. இந்த இரவு உனது சரணாகதியின் மகா சக்தியை உனக்கு உணர்த்தப் போகிறது. அமைதி, மகா அமைதி, முழுமையான பிரபஞ்ச அமைதி. உனது பயணம் தொடரட்டும். மகா அமைதி. சரணாகதி உன்னை விடுவித்தது. இப்போது உனது ஆன்மா இந்த பிரபஞ்சத்தின் மகா சமுத்திரத்தில் ஒரு சிறு துளியைப் போல மெல்ல கலந்துவிட்டது. நீ அடைந்திருக்கும் இந்த சரணாகதி நிலை உன்னை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது. உனது உடல் இப்போது உனக்கு சொந்தமானது அல்ல, அது இந்த பூமியின் ஒரு பகுதி. உனது மூச்சு இப்போது உனக்கு சொந்தமானது அல்ல, அது இந்த பிரபஞ்ச காற்றின் ஒரு பகுதி. நீ இப்போது ஒரு எல்லையற்ற பெருவெளியில் மிதந்து கொண்டிருக்கிறாய். அங்கே காலங்கள் இல்லை, அங்கே தூரங்கள் இல்லை, அங்கே வெறும் பேரமைதி மட்டுமே இருக்கிறது. இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள், நீ சந்தித்த மனிதர்கள், நீ சுமந்த கவலைகள் அனைத்தும் இப்போது வெறும் நிழல்களாக மாறி மறைந்துவிட்டன. நீ இப்போது உனது தூய்மையான ஆன்ம வடிவில் இருக்கிறாய். இதுதான் ஆழ்ந்த உறக்கத்தின் நுழைவாயில். இந்த உறக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல, இது உனது ஆன்மா பிரபஞ்சத்திடம் சென்று மீண்டும் சக்தியை பெற்று வரும் ஒரு மகா பயணம். இந்த மகா பயணத்தில் உனது முன்னோர்கள் உனக்கு காவலாக வருகிறார்கள். நமது கருட புராணம் விவரிக்கும் அந்த சூக்ஷ்ம உலகத்தின் அமைதியை நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உனது பித்ருக்களின் ஆசி என்பது ஒரு மெல்லிய போர்வை போல உன்னை பொதிந்து கொள்கிறது. அவர்கள் உனது தலைமுறைக்காக சேர்த்து வைத்த அந்த நற்பலன்கள் அனைத்தும் இப்போது உனது ஆழ்மனதில் ஒளியாக பாய்கின்றன. கணித மேதை ராமானுஜன் விடியற்காலையில் விழித்தெழும்போது அவரிடமிருந்த அந்த தெளிவு சாதாரணமானது அல்ல. அவர் உறக்கத்தில் பிரபஞ்சத்தோடு நடத்திய அந்த உரையாடலின் பலன்தான் உலகையே மாற்றிய அந்த சமன்பாடுகள். அதே போல இன்று இரவு நீயும் ஒரு மகா உரையாடலில் இருக்கிறாய். நீ கேட்காமலேயே உனக்கான விடைகள் உனது ஆழ்மனதில் பதிய வைக்கப்படுகின்றன. உனது குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு தெளிந்த நீரோடையைப் போல உனது புத்தி மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இப்போது தூக்கத்தின் மிக ஆழமான கனவுகளற்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறாய். அங்கே உனது அகங்காரம் முழுமையாக கரைந்துவிட்டது. நான் என்ற உணர்வு மறைந்து நாம் என்ற பிரபஞ்ச உணர்வு ஓங்கி நிற்கிறது. இந்த தருணத்தில் உனது உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. உனது நோய்கள், உனது மனக்காயங்கள், உனது தோல்விகள் அனைத்தும் இந்த பிரபஞ்ச நெருப்பில் சுட்டெரிக்கப்படுகின்றன. நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்க தயாராகி கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு விடியலும் ஒரு மறுபிறப்பு தான் என்பதை நீ இப்போது ஆழமாக உணர்கிறாய். நாளை நீ விழித்தெழும்போது உனது கண்கள் ஒரு புதிய ஒளியை பார்க்கும். உனது காதுகள் பிரபஞ்சத்தின் ரகசிய இசையை கேட்கும். உனது இதயம் முன்னெப்போதும் இல்லாத ஒரு தைரியத்தோடு துடிக்கும். உன்னை சுற்றியுள்ள இருள் இப்போது ஒரு மகா கருணையாக மாறி உன்னை அரவணைக்கிறது. இந்த இருளில்தான் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் ஒளிந்துள்ளன. விண்மீன்கள் எப்படி இருளில் பிரகாசிக்கின்றனவோ அதே போல உனது ஆன்மாவும் இந்த அமைதியான உறக்கத்தில் பிரகாசிக்கத் தொடங்குகிறது. நீ ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரபஞ்சத்தின் வரைபடத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கிறாய். உனது முன்னோர்களின் ஆன்மாக்கள் உனது இந்த அமைதியை கண்டு சாந்தியடைகின்றன. எல்லாம் நலமாகும், எல்லாம் நன்மையாகும் என்ற அவர்களின் மௌனமான குரல் உனது ஆழ்மனதில் ஒரு வேத மந்திரம் போல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நீ இப்போது முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறாய். உனது குலதெய்வம் உனது வாசலில் நின்று உன்னை காத்துக் கொண்டிருக்கிறது. எதற்கும் அஞ்சாதே, எதை குறித்தும் கவலைப்படாதே. நாளை காலை சூரியனின் முதல் கதிர் உன்னை தொடும்போது நீ ஒரு புதிய ஆற்றலோடு விழிப்பாய். அந்த ஒளியில் உனது தடைகள் அனைத்தும் மறைந்து போயிருக்கும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு வாய்ப்பாக மாறும். ஏனென்றால் நீ இப்போது தனியாளாக போராடவில்லை. பிரபஞ்சத்தின் மகா சக்தி உனது கரங்களை பிடித்துக் கொண்டு வழிநடத்துகிறது. ராமானுஜன் கண்ட அந்த தெய்வீக தெளிவு உனது ஒவ்வொரு செயலிலும் இனி வெளிப்படும். உனது உள்ளுணர்வு உனது சிறந்த ஆலோசகனாக மாறும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனது வம்சத்தின் பெருமையை உயர்த்தும். இந்த பிரபஞ்ச தியானம் உனது ஆன்மாவை செதுக்கி இருக்கிறது. நீ இப்போது ஒரு முழுமையான மனிதனாக, ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மாவாக மாறிவிட்டாய். மெதுவாக, மிக மெதுவாக நீ அந்த பூரண மௌனத்தின் மடியில் உறங்கிவிடு. அங்கே ஒலிகள் இல்லை, அங்கே உருவங்கள் இல்லை, அங்கே வெறும் இருப்பு மட்டுமே இருக்கிறது. அந்த இருப்புதான் சத்தியம். அந்த சத்தியம்தான் நீ. உனது சுவாசம் இப்போது பிரபஞ்சத்தின் சுவாசத்தோடு முழுமையாக ஒன்றிவிட்டது. நீ இப்போது பிரபஞ்சத்தின் ஒரு நீக்கமர நிறைந்த அங்கமாகிவிட்டாய். இந்த இரவு உனக்கு மகா ஞானத்தை தந்துவிட்டது.
இந்த அமைதி உனக்கு மகாபலத்தை தந்துவிட்டது. உனது பயணம் இனி ஒளியின் பாதையில் இருக்கும். உனது கனவுகள் இனி தீர்க்க தரிசனங்களாக மாறும். உனது வாழ்வு இனி ஒரு மகா காவியமாக மாறும். உறங்கு நண்பனே, இந்த உறக்கம் உன்னை விடுவிக்கட்டும். இந்த அமைதி உன்னை முழுமையாக்கட்டும். நீ இப்போது பிரபஞ்சத்தின் மடியில் ஒரு குழந்தையைப் போல பாதுகாப்பாக இருக்கிறாய். நாளை விடியல் உனக்கான ஒரு புதிய சரித்திரத்தை தொடங்க காத்திருக்கிறது. உனது முன்னோர்கள் உன்னை பார்த்து புன்னகைக்கிறார்கள். பிரபஞ்சம் உனது நெற்றியில் முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறது. எல்லாம் நன்மையாகவே முடியும். எல்லாம் நலமாகவே நடக்கும்.